எல்லாருக்கும் ஹாய், என்னோடய பேர் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கமலோட 3D ஃபேஸை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து தக் லைஃபோட கெட்டப் எடுத்திருக்கேன். ஸோ தக் லைஃப்னு இப்போ ஒரு மூவி வருது, அந்த மூவியோட கெட்டப்பில் இருக்கிற கமலோட 3D ஃபேஸை வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்டர்நெட்டில் இருந்துட்டு அந்த தக் லைஃபோட போஸஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜை எடுத்து சாட்ஜிபிட்டியில் போட்டு அதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் போஸாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் இந்த 3 இமேஜ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 இமேஜ் தான் நான் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன். ஸோ இதில் வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நமக்கு கிடச்ச இமேஜை வச்சுட்டு சாட்ஜிபிட்டியில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு சாட்ஜிபிட்டி க்ரியேட் பண்ண இமேஜ். இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபி டு 3Dயில் வந்து ஒரு பேஸ் 3D ஃபேஸை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3D ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செல்ஃபி டு 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு செலக்ட் ஃபோட்டோ கொடுங்க. இதில் வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜென்ரேட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3D ஃபேஸ் வந்துருச்சு. இது வந்து ஒரு பேஸ் மாடலாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு நார்மல் 3D ஃபேஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து அங்கே அப்ளை ஆகிருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ஓரளவுக்கு கமல் மாதிரி தான் இருக்குது. நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த 3D மாடலை. ஸோ இங்கே நான் பிளெண்டர் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த 3D மாடலை இந்த பிளெண்டரோட வியூ போர்ட்டில் வந்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணி போடுறேன். இங்கே வந்து இம்போர்ட் ஜிஎல்டிஎஃப் கேட்குது, நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம் மேலே. ஓகே, இப்போ டெக்ஸ்சர் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாடலோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் நம்ம ஆக்சுவல் டெக்ஸ்சரில் இருக்கிறத, அந்த இமேஜில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நான் காட்டுறேன் இதில். இப்போ இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ டார்க்காக இருக்குது. அந்த இமேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா இதையும் வந்துட்டு அதே மாதிரி பிரைட் ஆக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம ஷேடர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து நான் அந்த இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஷேடர் எடிட்டருக்கு போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணு நோட் இருக்குது. இதில் வந்து சென்டரில் ஒரு நோட் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு அந்த ஷேடிங்கை க்ரியேட் பண்ணுது, அந்த டார்க்கான ஷேடிங்கை. ஸோ இந்த ஷேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எமிஷன் வச்சுக்கிறேன் அதுக்கு பதிலாக. ஸோ இங்கே நான் எமிஷன் டைப் பண்ணிட்டு இந்த எமிஷன் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கலரை வந்து அந்த எமிஷனோட கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் அவுட்புட்டை வந்துட்டு இந்த சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா, அப்படியே அந்த இமேஜில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துட்டு அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே குவாலிட்டி வந்துட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சுற்றி இருக்கிற டெக்ஸ்சரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே அந்த சீக்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சரே இல்லை, தாடி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற தாடியெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு தாடிக்கு வந்துட்டு சைடு போஸ் வந்துட்டு சாட்ஜிபிட்டிலே கேட்குறேன். ஸோ இதே கேரக்டரோட சைடு போஸ் வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு சைடு போஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் இருக்கிற அந்த தாடியோட டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 3D மாடல் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிடலாம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இது கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, டாப்பில் வந்து இந்த 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது நார்மலாக ஆயிரும். இப்போ வந்து சைடில் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த பியர்டை வந்துட்டு இங்கே வைக்கணும். இது எப்படி பண்ணலான்னா, இந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணோம்ல அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு போஸ் இமேஜை செலக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டூல்ஸ் வந்துக்கோங்க. டூல்ஸ் வந்துட்டு இங்கே டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு இதை வந்துட்டு வியூ பிளேன்லேருந்து ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. அப்புறம் இமேஜ் ஆஸ்பெக்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ
இங்கே வந்து நமக்கு இமேஜ் வந்துடும். இதை வந்துட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா ஸ்கேல் ஆகும். இதை அதே மாதிரி அலைன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடணும். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆயிரும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக அந்த இதை அலைன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ணி அந்த தாடியும் சைடு ஹேரையும் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டில் பண்ணுறக்கு அந்த இமேஜை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஸோ ஃப்ளிப் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி அதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த சைடு ஃபோர்ஸை வந்துட்டு நான் பெயிண்ட்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் ஃப்ளிப் பண்ணிடுறேன் அதை. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த புது இமேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 2 சைடும் பியர்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்குது. ஸோ அந்த கலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே இமேஜை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்சரு. இதை நான் ஃபோட்டோஷாப்பில் தூக்கி ட்ராக் பண்ணி போடுறேன். ஓகே, ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த புது டெக்ஸ்சரையும் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணோம்ல அந்த டெக்ஸ்சர். ஸோ நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு தாடி வேணுமோ அந்த இடம் மட்டும் வச்சுட்டு மற்ற இடத்தையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி இது வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வாட்டி பிளெண்டரில் பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்சருக்கு ஒரு நேம் போட்டு. இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு லேஅவுட் வந்துக்கோங்க. இதில் வந்துட்டு மெட்டீரியல் மாடல் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் டேப் போயிட்டு இதில் வந்துட்டு பேஸ் கலர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கேன். இந்த கலரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த புது டெக்ஸ்சரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து நான் அந்த புது டெக்ஸ்சர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த கலர் ஃபிக்ஸ் ஆனாலும் நமக்கு வந்துட்டு இங்கே தாடி வந்துட்டு கரெக்டாக வரல. அண்டு ஹேரோட கலர் பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னும் திக்காக்கணும். ஸோ இதை நம்ம மறுபடியும் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தாடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் டார்க்காக வேணுமோ நான் அங்கெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை அப்படியே நான் ஃபேட் அப் பண்ணி விட்டுறேங்க. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே இமேஜை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு அதே ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அந்த புது இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாடி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றபடி ஹேர் லைன் வந்து நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தாடி வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டில் வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக அலைன் பண்ணி பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம மறுபடியும் அதை தாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்.
மூக்கும் தப்பாக இருக்குது. அந்த மூக்கையும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே நான் வந்து கீழே இருக்கிற தாடிக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் போஸை வச்சுட்டு நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸில் வந்து நிறையா அந்த ஒரு மாதிரி கோடு கோடாக தெரியுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்திருக்கு நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த புது இமேஜை சூஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப அடி வாங்கியிருக்குது. ஸோ புது இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேருக்கும் அதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கணும். இப்போ ஹேர் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் இருக்கிற ஹேரையும் நம்ம வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்டில் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட கமலோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபேஸில் வந்து வந்துடுச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் வேறு கலரில் இருக்குது.
எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் இதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்போ இமேஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோஸும் வந்துட்டு கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐப்ரோஸும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சு இந்த கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற ஐப்ரோஸ் வச்சுருவோம். ஸோ ஹேர் அதே மாதிரி தான், ஹேரையும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஹேரை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோஸையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹேர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக அடித்து விட்டோம்னா போதும். பின்னாடி வந்துட்டு நம்ம கருப்பான ஒரு கருப்பு டெக்ஸ்சர் அடித்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஹேர் வந்து பக்காவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஹேரை வந்துட்டு அந்த டெக்ஸ்சரோட பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், நமக்கு மற்ற இடம்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஐப்ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கிறேன். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இங்கே வந்துட்டு ஐப்ரோஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ஐப்ரோஸ் மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் கிட்ட கொஞ்சம் ஒயிட்டாக வந்துடுச்சு. அந்த ஒயிட்லாம் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எங்கே முடி இருக்கோ அந்த இடம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா இப்போ ஐப்ரோஸ் பாருங்கள் தெளிவாக க்ளீன் ஆகிடுச்சு ஐப்ரோஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். ஸோ ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்குவோம். ஸோ ஹேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹேர் பண்ணும்போது எப்போ வேணாலும் க்ராஷ் ஆகலாம். ஸோ அதனால் ஹேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நான் எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணணும். கீழே வந்துட்டு நைஃப் டூல் இருக்கும். அந்த நைஃப் டூல் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணணுமோ அந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணிகிட்டே கட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் அது வந்துட்டு அந்த இடம்லாம் கட் ஆகிருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ட்ரு அமுத்தினோன்னா அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு லைன் வந்துடும். அந்த லைனுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம லைன் போட்டோமோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை டூப்ளிகேட் பண்ணிடணும். ஸோ ஷிஃப்ட் டி அமுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்து தனியாக வந்து பிரிச்சிடணும். ஸோ நான் இங்கே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இடம் விடாமல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆகிட்டு அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதை ஷிஃப்ட் டி அமுத்தி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே செப்பரேட் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ வந்து அது தனி ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இது வந்து முடியோட ஆப்ஜெக்ட்டு. இதில் வந்துட்டு நான் ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இதில் ப்ளஸ் கொடுத்துட்டு ஹேரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கச்ச கச்சன்னு வந்துடும்.
ஸோ வந்து கலர் கலராக இருக்குது அந்த முடி, அதை வந்து நான் வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ் கலர் வந்துடும். அந்த பேஸ் கலரில் வந்து பிளாக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹேங் ஆகுது. ஓகே, வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு பேஸ் கலர்னு இருக்கா, அதை வந்துட்டு கருப்பாக்கிக்கிறேன். ஸோ கருப்பு முடியே வந்துடும் அந்த இடத்துலலாம். இங்கே ஷோ மீட்டர் ஆஃப் பண்ணிட்டா அந்த கருப்பாக ஒரு கேப் மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அது போயிடும். இப்போ வந்து எவ்வளோ லென்த்து வேணும்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடியை வந்து கோம் பண்ணணும். ஸோ இங்கே செக்மெண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அங்கே வந்துட்டு பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோம்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு முடியை சீவுற மாதிரி அதை சீவி விட்டுக்கலாம். ஸோ இங்கே நான் ரொம்ப லாங்கான ஹேர் விடலை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து கழுத்து வரைக்கும் முடிவு வந்து பண்ண போகிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஷார்ட்டை பண்ணணுமோ ஹைட் பண்ணணுமோ அதை வச்சு இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் டூல்ஸை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் சும்மா நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒவ்வொன்றும் மாற்ற முடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே மாறும். பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டெக்ஸ்சர் நம்ம இன்னும் வைக்கல முடிக்கு, அதனால் அங்கே வந்துட்டு நமக்கு அந்த தலை வந்து தெரியுது. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பின்னாடி வந்து கருப்பாக ஒரு டெக்ஸ்சர் அடிச்சு விட்டுறலாம். இல்லை ஒரு முடியை எடுத்து நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டில் பண்ண மாதிரி சேம் அதே மாதிரி ஒரு பேக் சைடு ஹேர் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேக் சைடு ஹேர் இருக்குது, அதனால் நான் அதை அப்படி இங்கே போட்டு நான் அப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த இன்னொரு ஹேரை வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதே டெக்ஸ்சரில் ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்குது. நம்ம அந்த கலரை வந்துட்டு அது மேலே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சேம் ஸ்கின் டெக்ஸ்சர் எடுத்து அங்கே மேலே பெயிண்ட் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போது இதை வந்து பிளெண்டரில் போட்டு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா முடியல. இப்போ நம்ம அந்த புது டெக்ஸ்சரை போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முடி இருக்கிற இடம்லாம் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு சில ஹேர்ஸ் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளும் அதே மாதிரி பண்ணணும். இதில் வந்து எல்லாமே ஒரே ஒரு ஃபுல்லாக கரெக்டாக கோம் பண்ண மாதிரி இருக்குது. நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் வெளியே போயிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கோம் பண்ணும்போது சில முடியை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரஃப்னஸாக வெளியே இழுத்து விட்டுறலாம். ஸோ நிறைய முடி இல்லாமல் நான் கொஞ்சம் முடியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நான் கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டுறேன். ஸோ அதாவது ஒரு ப்ராப்பராக இல்லாமல் கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கிற இதில் வந்துட்டு ரஃப்னஸ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக அதுவே சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் இதை விட நல்லாவே உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஃபேஸை பண்ணுறதுக்கு வந்துட்டு மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் செலிப்ரிட்டி ஃபேஸை வந்து பண்ணணுன்னா அவங்களோட நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பண்ணுறேன்.